ஹாய் ஹலோ வெல்கம் டு பேபி தஞ்சூர் ஆர்ட் கேலரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகருக்கு எப்படி ஃபேஸ்க்கு கை கால் இது எல்லாத்துக்கும் வந்து கலர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அவருக்கு எப்படி ட்ரெஸ் வந்து நம்ம வரையணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு போனீங்கன்னா அதில் வந்து இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது எதுக்காகனா உங்களுக்கு வந்து அது ஃபேஸ் வரைகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து சும்மா ஸ்பீடாக கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க சேனலுக்கு போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகரோட ஃபேஸ்க்கு கலரிங் மெத்தட் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லோ கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தூத்தி வரைஞ்சதை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கலரிங்க்கு என்னென்ன கலர் எடுக்கணும் அப்படின்னா, ஒயிட் கலர் ப்ளஸ் க்ரோம் எல்லோ. மோஸ்ட்லி வந்து க்ரோம் எல்லோ தான் யூஸ் பண்ணால் தான் நல்லா ப்ரைட்டாக அழகாக இருக்கும். நார்மல் லெமன் எல்லோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்காக வந்து ப்ரஷ் பார்த்திங்கன்னா 000 ப்ரஷ்ஷும் நம்பர் 4 அந்த ப்ரஷ்ஷும் ரவுண்ட் ப்ரஷ்ஷும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ப்ளஸ் க்ரோம் எல்லோ ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வாட்ரியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்பவும் வாட்டராக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து பெயிண்ட்டோட திக்னஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் வந்து போர்டில் வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா கிராக் விழுகும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு 3 டாட் அளவுக்கு நீங்கள் ஒயிட் எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் எல்லோ கலந்தீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்டாக கொடுக்கணும். நம்ம நார்மலாக வந்து அடிக்கிற மாதிரி வந்து தாஞ்சூருக்கு வந்து அடிக்க முடியாது. இந்த மாதிரி டாட்டாக தான் ஃபில் பண்ணணும். ஆனால் வந்து எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து ஃபில் பண்ணணும். இதே மாதிரியே ஃபேஸ்க்கு கைக்கு காலுக்கு அதை உடம்பு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி தான் நம்ம கைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். இதே மாதிரியே இந்த மெத்தட் யூஸ் பண்ணியே எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபில் பண்ணோம். இது வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு 3 ஹவர்ஸாவது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கலர் வந்து நம்ம இது பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து வாட்ரியாக எடுத்து எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு ஷேடிங்க்கு தேவையோ அங்கெல்லாம் சைடில் வந்து நம்ம எல்லோ வந்து நான் க்ரோம் எல்லோ யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லோ ஷேடுங்கிறனால எல்லோ தான். ரொம்ப திக்காகவும் நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு வாட்ரியாக தான் எடுக்கணும். வாட்ரியாக எடுத்துகிட்டு இந்த சைடில் இது எல்லாத்துலேயுமே கொடுக்கணும். உங்களுக்கு வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி வந்து இருக்குது. பட் வந்து இது கொஞ்சம் லைட் ஷேடாக தான் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம். ஐக்கு வந்து நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை வரைய தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வரைய தெரியும் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா இதெல்லாமே வரைஞ்சி வச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஐயை வந்து வரைய ஆரம்பிச்சிடணும். ப்ரஷ் ஒவ்வொரு டைமே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவுமே லைன்ஸுமே நம்ம வந்து வரையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து ப்ராடாகவும் ஒரு இடத்துல வந்து தின்னாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமே வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லைன் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து ப்ரஷ் பிடிக்கிறதுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் அந்த மாதிரி பிடிச்சி போட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக ஷார்ப்பாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே லைன்ஸ். அதே மாதிரியே தான் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். நமக்கு எங்கெங்கே லைன்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் லக்ஷ்மி ஃபேஸ் வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அதையும் கூட
வாட்ச் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வரைய முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐயை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம உள்ளே வந்து ஒயிட் கொடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் ஒயிட் தேவையோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இப்போ அது காயணும். காயிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதுக்கு கையோட நடுவில் இந்த பகுதியெல்லாம் வந்து இப்போ அதிகமாக வந்து பிங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா க்ரிம்சன் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரைட்டாக அது வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து க்ரிம்சன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து பிங்க். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்து நம்ம அதை வந்து பிளெண்ட் பண்ணி விடணும். லைட்டாக பிங்க் ஷேடு இருக்க மாதிரி எடுத்தோம்னாவே எடுத்துகிட்டு அப்ளை பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து அந்த ஒயிட் இருக்கலாம் அங்கே வந்து ப்ளூ கலர் கொஞ்சமாக மேலே மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ வந்து வரையணும். ஐபால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக்கில் வந்து அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்துடணும் இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக வந்து நீங்கள் பிளாக்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராடாக எங்கெங்கே ப்ராடாக வேணுமோ அங்கெல்லாம் ப்ராடாக, எங்கெங்கெல்லாம் தின்ன வேணுமோ அங்கெல்லாம் தின்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐக்கு அந்த மேலே வந்து ஒரு ரெட் கலர் இல்லைன்னா நம்ம வந்து க்ரிம்சன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேயர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிங்க்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஷேடிங் பிங்க் ஷேடிங்கும் ஆரஞ்சு ஷேடிங்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து க்ரிம்சன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கணும். காதுகிட்ட மட்டும் டிசைன் பண்ணும்போது பிங்க் நம்ம வந்து யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி விநாயகருக்கு நடுவில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரிம்சனில் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லை போஸ்டர் ரெட்டில் கொடுக்குறனால கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ கால் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து க்ரிம்சனில் வந்து அவுட்லைன். நம்ம ஆரஞ்சு வந்து கொடுத்தோம்னா தான் அழகாக இருக்கும். ஆரஞ்சு கொடுக்காம டைரெக்டாக க்ரிம்சன் கொடுக்கறத விட ஆரஞ்சு கொடுத்திங்கன்னா அது கொஞ்சம் லுக் வைஸும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு அந்த பட்டை போடுறதுக்கு வந்து ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணிட்டு எங்கே நம்ம ஒயிட் யூஸ் பண்ணாலுமே ப்ளூ வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ஃபைனலாக வந்து விநாயகரோட கண்ணுக்கு வந்து ஒயிட் டாட் வந்து நம்ம 2 சைடும் வச்சுக்கணும். 2 சைடுமே ஈவனாக வைக்கணும் கரெக்டாக.
க்ரீடாக இருக்கிற சைடுக்கு வந்து பக்கத்தில் வந்து நம்ம அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் கொடுக்கணும். ஹேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா இதுக்குமே நம்ம வந்து அவுட்லைன் பிளாக் கொடுக்கணும். பட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கல. டேஞ்சர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம கோல்டு ஃபாயில் ஒட்டுற பிளேஸ்க்கு பக்கத்தில் அது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அவுட்லைன் லேயர் மாதிரி நமக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான். கிட்டத்தட்ட இது வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.